ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்னைக்கு கேரளா ஸ்டைல் கீ ரைஸும் அதுக்கு மட்டன் குழம்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு 1.25 டம்ளர் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இதை 2 டைம் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண அரிசியை இதை மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டுக்கோங்க. தண்ணி வடிஞ்சதும் துணியில் கூட நீங்கள் காய வச்சுக்கலாம். ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் வதக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடாயிடுச்சு. இப்போ 3 டீஸ்பூன் நெய்யை இதில் ஊற்றியிருக்கிறேன். நெய் சூடாயிடுச்சு. இப்போ 30 போல் ட்ரை கிரேப்ஸை இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக 3 ஏலக்காய், 5-6 கிராம்பு, அது கூட 2 அன்னாச்சி பூ, 2 துண்டு பட்டை போட்டு வறுத்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் வறுபட்டுருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசியை இதில் போட்டுக்குவோம். அரிசி இந்த மாதிரி ஈரப்பதமே இல்லாமல் உதிரி உதிரியாக இருக்கணும். 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ்வை வச்சுட்டு இந்த அரிசியை வறுத்துக்கணும். அரிசி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அடுத்ததாக கொதிக்க வச்ச தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். 1 டம்ளருக்கு 2 டம்ளருங்கிற விதத்தில் 1.25 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதை ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். சாதத்தை அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க.
இப்போ பாருங்க தண்ணி இந்த அளவு குறைஞ்சி சாதம் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. குக்கர் கேஸ் ரிலீஸ் ஆனதும் 10 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்டியால் சாதத்தை இப்படி மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து வறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இது மேலே தூவி விட்டுக்கோங்க. அது கூடவே கிரேப்ஸையும் தூவி விட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போது கேரளா ஸ்டைல் கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுக்கு 3 ஏலக்காய், 2 துண்டு கல்பாசி, 1 அன்னாச்சி பூ, அரை ஜாதி பத்திரி, 4 கிராம்பு, 1 துண்டு பட்டை போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு தண்ணி விட்டு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு குக்கர் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 100 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் 1½ டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ 1/2 கிலோ மட்டனை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. பத்து நிமிஷம் போல் இதே மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. மட்டன் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து வதக்கி விட்டுக்குவோம். அஞ்சு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு மூடி போட்டுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. அடுத்ததாக ஜார் கழுகுன தண்ணி ஊற்றிட்டு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிளறி விட்டுக்கிறேன். நாங்கள் கொஞ்சம் குழம்பு கெட்டியாக வைப்போம். உங்களுக்கு எந்தளவு தண்ணி தேவையோ அந்தளவு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க.
அடுத்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 6 to 7 விசில் விட்டுக்கலாம். குக்கர் கேஸ் ரிலீஸ் ஆனதும் மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். கலர்ஃபுல்லாக குழம்பு தயாராகிடுச்சிங்க. இப்போது குழம்ப கிளறி விட்டுட்டு மட்டன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிடுவோம். பாருங்கள், மட்டன் எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சுங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. தாளிப்பை குழம்புல ஊற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி குழம்ப கிளறி விட்டுக்கலாம். இப்போது நமக்கு கேரளா ஸ்டைல் கீ ரைஸும் மட்டன் குழம்பும் தயாராகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.